அப்பனே முருகா, உன் பிள்ளைய எப்படியாவது காப்பாற்றிருப்பா. தாங்க முடியலப்பா. இப்போ வெயில் நேரம் இப்போ மெட்ராஸில் வெயில் தாங்க முடியாமல் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு வர முடியாமல் கஷ்டப்படுறாங்க. இதில் வேறு வெறுப்பில் இருக்காங்க. விலைவாசி கூடுதே, நம்ம எப்படி காலத்தை ஓட்ட போகிறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த கவலையில் இருக்காங்க. குடும்பத்தங்க அந்த கவலையில் இருக்காங்க. குடும்பமே இல்லாதவங்களுக்கு அது என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. ஒரு சாமான் வாங்க முடியல, எப்படி பிழைக்க? என்னையா இது அநியாயமாக இருக்குது. ஓட்டு குறையுதான், சதவீதம் குறையுதான். அழைப்பு போயிட்டு நம்ம எப்படி வர முடியுமோங்கிற இதில் இருந்திருக்காங்க. பாதி வெறுப்பில் இருந்திருக்காங்க. அதனால் கொஞ்சம் கூட குறைய இதெல்லாம் வரும். 60% தான் போலாகும். இப்படித்தான் ஒவ்வொரு தேர்தலையும் நடந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கூடும், 60லேருந்து 65க்கு போகும், திரும்ப 60 வரும், 55க்கு கூட போயிருக்கு. இப்படித்தான் தேர்தல்லாம் நடந்திருக்கு. உடனே இதில் என்ன குறைஞ்சது, ஏன் குறைஞ்சது, இதுக்கு குறைய காரணம் என்ன, இதை யார் குறைத்தார்? யார் குறைக்க முடியும்? உங்களுக்கு தெரியாதா? யார் குறைக்க முடியும்? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. ஒருத்தராலையும் குறைக்க முடியாது. இதில் அங்கே இந்த மேற்கு தொடர்ச்சி மலை, அந்த கோயம்புத்தூர் அடிவாரத்தில் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவர் வேற பேட்டி கொடுத்துக்கிட்டு அவர் வேற தலைவலியாக இருக்கு. அவர் என்ன செஞ்சுருக்காரு? ஐயா என் கிணத்தை காணும், ஐயா எனக்கு கிணத்தை காணும்னு அவர் மயக்க பிடிச்சிக்கிட்டு பேட்டி கொடுத்தாரு. அவர்கிட்ட ஏன் என்னையா கிணத்தை காணுங்க? 1 லட்சம் தென்னை மரம் இருந்ததுயா, இங்கேருந்து தான் அந்த கிணத்துலேருந்து தான் 1 லட்சம் தென்னை மரத்துக்கும் தண்ணி பாய்ச்சினோம். அந்த 1 லட்சம் மரத்தையும் காணும், கிணத்தையும் காணுங்க. இது உங்களுக்கு புரியுதா? புரிஞ்சவங்களுக்கு புரியும், புரியாதவங்களுக்கு கொஞ்சம் புரியாமலே இருக்கும். எப்படியாச்சும் அந்த கடவுள் எம்பெருமான் அவன்தான் இந்த மக்களையும் இந்த நாட்டையும் காப்பாற்றணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா 4 பேருக்கு போட்டு எனக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. வணக்கம்.